புஷ்பா ஒரு செருப்பு தைக்கிறவரு. வாங்கய்யா வாங்க, உங்க செருப்பையும் சூசையும் தைச்சிக்கிட்டு போங்கய்யா. வாங்கய்யா வாங்க. புஷ்பா எவ்வளோ உழைச்சாலும் கூட அவரோட தினசரி வருமானம் எப்பவுமே 100 ரூபாவை கூட தாண்டாது. அந்த ஒரு 100 ரூபாய் அவரோட ஒரு நாள் செலவுக்கே சரியா இருக்கும். அதனால அவருக்கு சேமிப்பே இருக்காது. புஷ்பாவோட மனைவி முன்னி புஷ்பா கிட்ட எப்பவுமே இப்படி சொல்லிட்டு இருப்பா, நீங்க இந்த செருப்பு தைக்கிற வேலைய விட்டுட்டு வேற ஏதாவது வேலைய பாருங்க. இந்த வேலையில நம்மளுக்கு எந்த லாபமும் இல்ல. கொஞ்சம் வருங்காலத்தை பத்தி யோசிங்க. நம்மளோட பொண்ணும் வளர்ந்துட்டு இருக்கா. அவளோட கல்யாணத்துக்கு காசு எங்க இருந்து வரும்? நம்மளோட எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீ எதுக்காக எதிர்காலத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? நான் தான் இருக்கேன்ல, எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி நம்ம மாயாவோட கல்யாணத்தை பண்ணிடுற. என்னுடைய தம்பி ரமேஷ் கவர்மெண்ட் வேலையில இருக்கா. கண்டிப்பா அவன் நமக்கு உதவி செய்வா. புஷ்பாக்கு தன்னோட தம்பி ரமேஷ் மேல நிறைய நம்பிக்கை இருந்தது. ஆனா ரமேஷ் புஷ்பா கூட எந்த ஒரு உறவும் இல்லாத மாதிரி இருப்பாரு. ரமேஷ்க்கு புஷ்பாவோட பேசுறதுக்கு கூட வெக்கமா இருக்கும். அடே ரமேஷ், எங்க போய்கிட்டு இருக்க? ரொம்ப நாளா உன்ன பார்க்க முடியல. எத்தனை தடவை சொல்லியிருக்க நான் தெருவில் நடந்துட்டு போகும்போது என்ன கூப்பிடாதேன்னு. நீ ஒரு செருப்பு தைக்கிறவன், நான் ஒரு பெரிய அதிகாரி. உன் தம்பின்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. நீ மறக்கக்கூடாது ரமேஷ், நம்ம அப்பாவும் இந்த செருப்பு தைக்கிற வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்பா உன்னை படிக்க வைக்கிறதுக்காக நம்ம எல்லா சொத்துக்களையும் வித்தாரு. ஆனா இப்போ என்ன அண்ணனு கூப்பிட உனக்கு அவ்வளோ வெக்கமா இருக்கா? எப்போ பார்த்தாலும் இதே விஷயந்தான். என் டைமை வீணாக்காத, நான் போகணும். ஒரு நாள் புஷ்பாவோட பொண்ணு மாயா ஸ்கூல்ல இருந்து திரும்ப வந்தா. என்னாச்சுமா, நீ இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரமா ஏன் வந்த? இன்னும் 8 மணியே ஆகலையே. அப்பா, ஸ்கூல்காரங்க நான் ஃபீஸ் கட்டலனா ஸ்கூலுக்கு வரவிட மாட்டாங்களாம். ஸ்கூலோட ஃபீஸா? புஷ்பாக்கு ரமேஷோட ஞாபகம் வந்தது. அவர் மனசுக்குள்ள ரமேஷ் கண்டிப்பா உதவி செய்வான்ட்டு நினைச்சாரு. புஷ்பா ரமேஷோட வீட்டுக்கு வந்தாரு. அவன்கிட்ட அவரோட கஷ்டத்தை சொன்னாரு. ரமேஷ் புஷ்பாவை ரொம்ப அவமானப்படுத்திட்டான். அப்புறம் அவனோட வீட்டை விட்டு போக சொல்லிட்டான். ஒழுங்கா இங்கிருந்து போயிடு, எனக்கு தொந்தரவு கொடுக்காத. உன் பொண்ணு படிக்கலைன்னா நான் என்ன பண்ண முடியும்? பணம் என்ன மரத்திலேயே காய்க்குது? புஷ்பா ரொம்பவே நொந்துட்டாரு. அவரு வீட்டுக்கு திரும்ப வந்துட்டு இருக்கும்போது ரமேஷ் பேசின வார்த்தைகள் தான் அவரோட மூளையில ஓடிக்கிட்டு இருந்தது. திடீர்னு புஷ்பா ரோட கிராஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவரை ஒரு கார் மோதிடுச்சு. புஷ்பா கண் திறந்து பார்த்தப்போ அவரு ஒரு ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு இருந்தாரு. நான் இங்க எப்படி வந்தேன் மாயா? அப்பா, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. யாரோ ஒரு அண்ணியன் உங்களை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாரு. ஹாஸ்பிட்டல் பில்ல கட்டுறதுக்கு என்னோட நகையெல்லாம் விற்க வேண்டியதாயிடுச்சு. இப்போ என்கிட்ட 1000 ரூபாய் தான் இருக்கு. இந்த காசு கூட செலவாயிடுச்சுன்னா அப்புறம் என்ன நடக்குமோ தெரியல. நீ என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போ, நான் வீட்லயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். 3 பேரும் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. வீட்ல நிறைய நாளா சாப்பாடு செய்யாமலே இருந்தது. முன்னி, நீ மாயாவுக்காக வெளியில இருந்து ஏதாவது எடுத்துட்டு வா, அவ பட்னியா இருப்பா. முன்னி மாயாக்கு 10 ரூபாய் கொடுத்தா. நீ மட்டும் ஏதாவது வெளியில போய் சாப்பிடு. மாயா வெளியில போய் 1 மணி நேரத்துக்கு அப்புறமாவும் திரும்ப வரல. முன்னியும் புஷ்பாவும் அவளை பத்தி நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. முன்னி கொஞ்சம் பார்த்துட்டு வா, மாயா எங்க போயிருப்பான்னு. முன்னி வீட்ல இருந்து வெளியில வரதுக்கு முன்னாடியே மாயா வீட்டுக்கு வந்துட்டா. ஏமா இவ்வளவு லேட் ஆச்சு? அப்பா, நான் ஜலேபிய வாங்கிட்டு இருந்தேன். மார்க்கெட்ல ஜலேபி கடைங்க நிறைய இருக்கு. ஆனா எல்லா இடத்துலயும் கூட்டம் ஜாஸ்தியா இருந்தது. நம்மளோட ஊர்க்காரங்களுக்கு ஜலேபினா ரொம்ப பிடிக்கும் போல. கேளுங்க, என் மூளைக்கு ஒரு ஐடியா தட்டிருக்கு. துரதிருஷ்டவசமா நமக்கு திரும்ப ஏதாவது கெட்டது நடந்தா நமக்கு காசு எங்க இருந்து வரும்? அதனால நீங்க இனிமே செருப்பு தைக்கிற வேலைய நிறுத்திடுங்க. நாம ஜலேபிய விக்கிற வேலைய ஆரம்பிக்கலாம். ஆனா எனக்கு ஜிலேபி பண்றதுல எந்த அனுபவமும் இல்லையே. அட, அதுல என்ன இருக்கு? நாம அத கத்துக்கலாம். முன்னியும் புஷ்பாவும் ஒரு நாள் ஜலேபிய சாப்பிடலான்ற பேர்ல மார்க்கெட்ல இருக்கிற ஒரு ஜலேபி கடைக்கு போனாங்க. அந்த இடத்துல அவங்க ஜலேபிய எப்படி செய்வாங்கன்றத பார்த்தாங்க. ஜிலேபி எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா இப்போ அதுக்கு தேவைப்படுற பொருட்களை வாங்க நமக்கு பணம் தேவைப்படுமே. நான் என் தம்பி கிட்ட இருந்து 5000 ரூபாவை கடன் வாங்குறேன்.
இப்படிப்பட்ட நேரத்துல தான் உங்களோட மச்சானோட உதவி தேவைப்படும். புஷ்பாவோட குடும்பம் எல்லாம் சேர்ந்து ஒரு தள்ளு வண்டிய வாங்கினாங்க. அப்புறம் அதுல ஜலேபி செய்ய ஆரம்பிச்சாங்க. வாங்கம்மா வாங்க, நல்ல சூடான சுவையான ஜிலேபியை சாப்பிட்டு பாருங்கம்மா. ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் வேணும்னு நீங்களே கேட்பீங்க. முன்னி புஷ்பாவோட கையால் செஞ்சிருக்கிற சுவையான ஜிலேபியை நீங்க சாப்பிடுங்க. வாங்கம்மா வாங்க, வாங்க ஐயா வாங்க, ஜிலேபி சாப்பிட வாங்க. ஆனா புஷ்பாவோட தள்ளுவண்டி கிட்ட யாருமே ஜலேபி வாங்க வரவே இல்ல. எல்லாரும் பெரிய பெரிய கடைகள்ல இருந்து தான் ஜலேபிய வாங்கிட்டு இருந்தாங்க. எவ்வளோ பெரிய மார்க்கெட்டு, எவ்வளோ பெரிய கடைகளெல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம கடையில் இருக்கிற ஜிலேபியை எப்படி வாங்குவாங்க? ஒரு வாரம் கடந்தது. நிறைய ஜலேபி ரொம்ப நாளா அப்படியே இருந்து கெட்டு போயிடுச்சு. அவங்க கிட்ட இருந்து ஜலேபிய வாங்க ஒருத்தர் 2 பேர் மட்டும்தான் வந்துட்டு இருந்தாங்க. வியாபாரம் சரியா ஓடாததால புஷ்பாவோட வீட்ல சாப்பாட்டுக்கும் கஷ்டமாயிட்டு இருந்தது. அட கடவுளே, நீங்க எங்க மேல ஏன் இவ்ளோ கடினமா இருக்கீங்க கடவுளே? எல்லாரோட வியாபாரமும் நல்லா ஓடுது, ஆனா எங்க கிட்ட மட்டும் ஒரு கஸ்டமர் கூட வர மாட்டேங்கிறாங்க. அம்மா அப்பா, நாம ஏதாவது புதுசா செய்யணும். அதால கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட வரதுக்கு ஆசைப்படணும். புதுசு அப்படின்னா? அந்த புது விஷயத்தால நம்மளோட கடை பத்தி எல்லாருமே பேசணும். நாம ஏன் இனிப்பு ஜலேபிக்கு பதிலா கசப்பு ஜலேபிய விற்க கூடாது? கசப்பு ஜிலேபியா? அதுக்கு என்ன அர்த்தம்? அப்பா, இனிப்பு ஜலேபிய எல்லாருமே விக்கிறாங்க. நாம கசப்பு ஜலேபிய வித்தா கசப்பு ஜலேபினா என்னன்னு உங்களுக்கு இப்போ தோணிச்சுல்ல? அதே போல கஸ்டமர்ஸ் கூட கசப்பு ஜலேபி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கடை பக்கம் வருவாங்க. ஆனா கண்ணு, நாம கசப்பு ஜலேபிய எப்படி செய்யறது? ஜிலேபியை கசப்பு புளிப்பாக்குறதுக்கு ரொம்ப வழி இருக்கு. நாம மைதாவில் தயிரை மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ கண்டிப்பா மாவு புளிப்பா கசப்பா ஆயிடும். அப்புறம் நாம எல்லாருமே மைதால தயிரை கலந்திருக்கோன்ற விஷயத்த எப்பவுமே ஒரு சீக்ரெட்டா வச்சுக்கணும், சரியா? ஒருவேளை எல்லாருக்குமே நாம இந்த கசப்பு ஜலேபிய எப்படி செய்யறோன்ற விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னா மத்த கடைக்காரங்க கூட கசப்பு ஜலேபிய செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் நம்மளோட வியாபாரம் சரியா ஓடாது. நீ சொல்றதும் சரிதா. அடுத்த நாள் புஷ்பா மார்க்கெட் முழுக்க அனௌன்ஸ் பண்ணா. கேளுங்கப்பா கேளுங்க, எங்க கடைக்கு வாங்க. தடவையா கசப்பான புளிப்பான ஜிலேபியை சாப்பிட்டு பாருங்க. நிறைய பேரு இது என்ன புதுசா இருக்குன்னு அந்த இடத்துக்கு வந்தாங்க. அவங்க எல்லாருமே கசப்பு ஜலேபியோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்க. புஷ்பாவோட இந்த இனிப்பு கசப்பு ஜலேபி முதல் தடவையிலேயே சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. எல்லாருமே ஒவ்வொரு கிலோ ஜலேபிய வாங்கினாங்க. யாராவது புஷ்பா கிட்ட கசப்பு ஜலேபியில என்ன சேர்ப்பாங்கன்னு கேட்டா அவங்களுக்கு புஷ்பா இப்படி பதில் சொல்லுவாரு. அட அண்ணன், அது ஒன்றும் இல்லை, சின்ன சீக்ரெட் தான். நீங்க இந்த ஜிலேபியை சாப்பிடுங்க. சில நாட்கள் வர நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா அப்புறம் புஷ்பாக்கும் முன்னிக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஊர்ல சேத்தன்ட்டு ஒரு ஜலேபி கடைக்காரன் இருந்தான். புஷ்பா வரத்துக்கு முன்னாடி எல்லா கஸ்டமர்ஸும் சேத்தனோட கடையில இருந்து தான் ஜலேபிய வாங்கிட்டு இருந்தாங்க. அதனால சேத்தன் புஷ்பாக்கு எதிரா ஒரு கெட்ட பிரச்சாரத்தை ஆரம்பிச்சான். இங்க பாருங்கப்பா, புஷ்பாவும் முன்னியும் அந்த மைதாவில் எதையோ மிக்ஸ் பண்றாங்க. அது கெமிக்கல் மாதிரி இருக்கு. அதை ரகசியமா வச்சிருக்காங்க. ஆனா அந்த கெமிக்கல் உடம்புக்கு ரொம்பவே கெடுதலுப்பா. இப்படிப்பட்ட கெட்ட பிரச்சாரத்தால புஷ்பா கிட்ட வர கஸ்டமர்ஸோட எண்ணிக்கை கம்மியாயிக்கிட்டே வந்தது. புஷ்பா தான் கிட்ட வர எல்லா கஸ்டமர்ஸ் கிட்டையும் இப்படி சொல்லிட்டு இருந்தாரு. நாங்க ஜிலேபியில எந்த கெமிக்கலும் பயன்படுத்துறது இல்ல. அப்போ ஏன் நீ யார்கிட்டயே சொல்ல மாட்டேங்கிற அதுல என்ன மிக்ஸ் பண்றேன்னு? ஒரு நாள் முன்னியும் புஷ்பாவும் ஓய்வெடுத்துட்டு இருக்கும்போது முன்னி புஷ்பா கிட்ட இப்படி சொன்னா. எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம நம்மளோட சீக்ரெட்டை ரொம்ப நாள் வரை சீக்ரெட்டா வச்சுக்க முடியாது போல. நாம ஜலேபியில என்னெல்லாம் சேர்க்கிறோன்ட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். ஆனா அதுக்கப்புறம் எல்லாருமே நாம செய்யற மாதிரி ஜிலேபியை செய்வாங்கல்ல. ஆனா இப்ப இருக்கிற கெட்ட பிரச்சாரத்தால நம்மளோட வியாபாரத்துக்கே நஷ்டம் ஏற்படலாம். அடுத்த நாள் முன்னி அவளோட தள்ளுவண்டி கிட்ட ஒரு பெரிய பேனரை வச்சா. அதுல என்ன எழுதிருந்ததுன்னா, நாங்க மைதால தயிர் சேர்த்து ஜலேபிய செய்யறோம். இதனாலதான் எங்களோட ஜலேபி கசப்பா இருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட்ல இருக்கிற எல்லா கடைக்காரங்களும் மைதால தயிர் சேர்த்து ஜலேபி செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனாலுமே கூட புஷ்பாவோட ஜலேபி சேல்ஸ் கம்மியே ஆகல. ஏன்னா கசப்பு ஜலேபிகளை முதல்ல விற்க ஆரம்பிச்சதே புஷ்பா தான்.
மக்களுக்கு தெரியும். அது என்னன்னா, ஆரம்பம் எப்பவுமே ஒருத்தங்க தான் பண்ணுவாங்க. ஆனா அந்த ஒருத்தங்க போல செய்யறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. சுதாவோட அப்பா அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. இப்ப அவளுக்கு அவளோட உலகத்துல அவளோட சித்தப்பா சித்தி தான் இருக்காங்க. அம்மா, நீ எங்க கூட வந்துருமா. வேணாங்க, நீங்க என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் இவளை என் வீட்டுல வச்சுக்க மாட்டேன். அட, என்ன பேசுற நீ? அவ எங்க போவா நம்மள விட்டுட்டு? சொல்லு, நீ அவளுக்கு யார் இருக்கா? அது என்ன வேணா இருக்கட்டும், ஏற்கனவே நம்மளே ரொம்ப ஏழையா இருக்கோம். இப்போ இதுல இவளை வேற கூட்டிட்டு போணுமா? வேணாங்க, வேணாம். அட என்ன நீ, அவ ரொம்ப சின்ன பொண்ணு. நமக்கு நம்ம பாயல் எப்படியோ இவளும் அப்படிதானே. நீங்க இவள நம்ம பொண்ணு கூட எல்லாம் சேர்த்து வச்சு பேசாதீங்க. ஏற்கனவே இவங்க அம்மா அப்பாவை சாப்பிட்டுட்டா. நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளையும் சாப்பிட்டுற போறா. அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. இவ கண்டிப்பா என் கூட தான் இருப்பா. உனக்கு என் கூட இருக்க விருப்பம் இல்லைன்னா அப்ப நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிடு. மாதிரி சுதாவை பாத்துக்கணும்னு நினைக்கவே இல்ல. ஆனா முகேஷ் சுதாவை தனியா விட்டுட்டு போக விரும்பவே இல்ல. அதனால முகேஷ் சுதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. ஆனா இங்க மாதிரி அவளை கொடுமைப்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சா. ஏ மகாராணி, வீட்டை சுத்தம் பண்ற வேலை என்ன உங்க அம்மாவா வந்து பாப்பாங்க? நான் இப்பவே சுத்தம் பண்றேன் சித்தி. ஒரு வேலை முடிச்ச உடனே மாதுரி சுதாவுக்கு அடுத்த வேலைய கொடுத்துடுவா. இப்படி பண்ணி பண்ணி சுதா வீட்டுல உள்ள எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சா. அவ வீடு சுத்தம் பண்ணுவா, துணி துவைப்பா, அப்புறம் பாத்திரம் கழுவுவா. அது மட்டும் இல்லாம கடைக்கு போய் பொருட்கள் வாங்கிட்டு வந்து வீட்டுல சமையல் பண்ணவும் ஆரம்பிச்சா. சுதாவோட சித்தி அவளுக்கு அநியாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சுதா இந்த விளையாட வேண்டிய வயசுல பாவம் அந்த வீட்டுல உள்ள எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தா. அம்மா, எனக்கு பசிக்குதுமா. ஏ மகாராணி, போய் என் பொண்ணுக்காக சாப்பாடு செய். சுதா பாயலுக்காக பிளேட்ல சாப்பாட வச்சு கொடுத்தா. அதுக்கப்புறம் அவ தனக்காக சாப்பாடு போடும்போது மாதிரி வந்து அவ கையில இருந்த பிளேட்ட புடுங்கிட்டா. இதுல யாருக்காக நீ சாப்பாடு போடுற? எனக்காக போட்டேன் சித்தி. எனக்கும் ரொம்ப பசிக்குது. ஆஹா, முதல்ல வீட்டுல இருக்கிற வேலைய முடி, அதுக்கப்புறம் தான் உனக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்கும். முகேஷும் சுதாவை இப்படி கொடுமைப்படுத்துறத பாத்துக்கிட்டே இருந்தாரு. அவரு சுதாவுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சாரு. ஏதாவது பண்ணி சுதாவை வீட்ல இருந்து கொண்டு போய் ஆகணும். இந்த மாதுரி இந்த சின்ன பொண்ணை எவ்வளவுதான் கொடுமைப்படுத்துறா பாரு, பாவம் அவ. முகேஷுக்கு ஜிலேபி விக்கிற ஒரு கடை இருந்தது. அது கிராமத்திலேயே ரொம்ப ஃபேமஸான கடை. அடே முகேஷ் அண்ணா, நீ ஜிலேபிய ரொம்ப சூப்பரா பண்றப்பா. கஸ்டமர்ஸுக்கு முகேஷோட ஜிலேபி ரொம்பவே பிடிக்கும். அதனாலதான் அவரோட கடைக்கு கஸ்டமர்ஸ் எப்பவும் வந்துகிட்டே இருப்பாங்க. இப்ப முகேஷோட கடையில ரொம்ப வேலை அதிகமாயிடுச்சு. இப்ப அவருக்கு உதவிக்கு யாராவது தேவைப்பட்டாங்க. சுதாவை நான் என் கூடவே உதவிக்கு கூட்டிட்டு வந்துடலாமே. அவளுக்கு வேலையும் கிடைக்கும், அவ என் கூட நல்லா இருப்பா. அதுக்கப்புறம் தினமும் வயிறு நிறைய சாப்பிடுவா கூட. இதுதான் கரெக்ட். அன்னைக்கு முகேஷ் வீட்டுக்கு போனாரு. மாதுரி, நான் சுதாவை நாளைக்கு கடைக்கு கூட்டிட்டு போயிடுறேன். ஏன் அப்படி? ஏன்னா எனக்கு வேலைக்கு ஆள் வேணும். வேலை வெளியில இருந்து ஆள் வச்சா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் இல்ல. சுதா ஃப்ரீயா நம்மளுக்கு வேலை செய்யும்ல. நல்லதுதான், நம்மளோட பணம் மிச்சமாகும்ல. ஆமா, உண்மைதான். மாதுரி முகேஷ் சொன்னதுக்கு சரின்னு சொல்லிட்டா. அடுத்த நாளையில இருந்து சுதா முகேஷ் கூட கடைக்கு போக ஆரம்பிச்சா. சித்தப்பா, நான் என்ன பண்ணணும்? முதல்ல நீ போய் சாப்பிடுமா, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். முகேஷ் சுதாவுக்கு சமுசாவும் கேசரியும் சாப்பிட கொடுத்தாரு. சுதா சந்தோஷமா சாப்பிட்டா. என்னோட வயிறு நிறைஞ்சிடுச்சு சித்தப்பா. இப்ப சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? அம்மா, நான் உன்னை வேலை செய்யறதுக்கு இங்க கூட்டிட்டு வரலம்மா. வேலை கத்து கொடுக்கலாம் தான் கூட்டிட்டு வந்தேன். ஏன்னா கொஞ்சம் வருஷத்துல நீ உன்னுடைய சொந்த கால்ல அப்பதான் நிக்க முடியும். உன்னுடைய சித்தி கிட்ட இருந்தும் நீ திட்டு வாங்க அவசியம் இருக்காதுல்ல. நான் கத்துக்கிறேன் சித்தப்பா. ரொம்ப நல்ல பொண்ணுமா நீ. அன்னையில இருந்து முகேஷ் சுதாவுக்கு ஜிலேபி செய்யறத பத்தியும் அதை எப்படி விக்கணுங்கிறத பத்தியும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நாளிலேயே சுதா ஜிலேபி எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிட்டா. அட என்ன பொண்ணுமா நீ, இவ்வளவு சீக்கிரமா இவ்வளவு நல்லா சமைச்சிருக்க? அப்படியே உங்கள மாதிரியா?
ஆமா, என்ன மாதிரியே. சுதா சந்தோஷமா இருந்தா. அவ முழு நேரமும் அவங்க சித்தப்பா கடையில ஜாலியா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. சித்தப்பாவும் ரொம்ப பாசமா அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. அவ ராத்திரி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவளோட சித்தி ஏதாவது சொல்லி அவளை திட்டிட்டு அப்புறமா அவளை எல்லா வேலையும் பார்க்க சொல்லுவாங்க. வந்துட்டியா மகாராணி? சாப்பாடு சாப்பிட்டுட்டு எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சிடு. சரிங்க சித்தி. அதெல்லாம் சரிதான். ஆனா சுதாவுக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாவே இப்ப தெரியல. இப்படியே இது தொடர்ந்து 7 வருஷங்கள் கடந்து போச்சு. சுதா பெரிய பொண்ணாயிட்டா. அவ இப்பவும் சித்தப்பா கூட சேர்ந்து அவங்க கடையில ஜிலேபி வித்துக்கிட்டே இருந்தா. 4 கிலோ ஜிலேபி கொடுங்க. சித்தப்பா நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நான் அவருக்கு கொடுக்கறேன். இப்ப சுதா தனியாவே மொத்த கடையையும் பாத்துக்க ஆரம்பிச்சா. முகேஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஏன்னா சுதாவால இப்ப சொந்தமா அவ வாழ்க்கைய பாத்துக்க முடியும். அம்மா சுதா, நீ ஒரு வேலை பண்ணுமா. நீ போய் வேற கடைய ஆரம்பிமா. ஆனா ஏன் சித்தப்பா? ஏன்னா இதுக்கப்புறம் உன் சித்தி கிட்ட நீ திட்டு வாங்க கூடாது இல்லம்மா. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ உன்னுடைய சொந்த கடைய ஆரம்பி. அதுக்கு நான் உனக்கு பணம் கொடுக்கறேன். இந்தா பணம் எடுத்துக்கோ. பாகல்பூர்ல என்னுடைய தூரத்து சித்தி இருக்காங்க. அவங்க உன்னை அவங்க வீட்டுல வச்சே பாத்துக்குவாங்க. நீ அங்க போயிட்டு ஒரு நல்ல ஜிலேபி கடைய ஆரம்பி. உங்க விருப்பம் போலே பண்ணுங்க சித்தப்பா. சுதா தன்னோட சித்தப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பணத்தை வாங்கிட்டு கோல்பூருக்கு புறப்பட்டா. அப்புறம் முகேஷ் வீட்டுக்கு வந்தாரு. சுதா எங்க? அவ அங்க இருந்து ஓடி போயிட்டா. நல்லதுதான், போய் தொலைட்டு அவ. முகேஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஏன்னா இப்போ அவ கையாலே எல்லா வேலையும் செய்ய போறான்னு. இதுக்கப்புறம் சுதா சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டாரு. இங்க சுதா பகல்பூருக்கு வந்துட்டா. அந்த பாட்டி வீட்டுக்கு போயிட்டா. பாட்டி தனியா தான் இருந்தாங்க. அவங்களுக்கும் அவங்க கூட இருக்கிறதுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா. பாட்டிமா, நான் ஜிலேபி கடை ஒண்ணு ஓபன் பண்ண போறேன். முகேஷ் என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாமா. என்கிட்ட 2 கடை இருக்கு. அதுல உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே நீ எடுத்துக்கோமா. பாட்டிமா, உங்ககிட்ட நிறைய சொத்து இருக்கா? இருக்குதான். ஆனா என்ன பயன் இருக்கு? என் கூட யாருமே இல்லையே. என்ன தனியா விட்டுட்டு என் குடும்பத்துல உள்ள எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டாங்க. இல்ல பாட்டிமா, நான் இருக்கேன்ல, நான் எப்பவும் உங்க கூட இருப்பேன். சுதா பாட்டி அம்மாவோட கடையில ஜிலேபி விற்க ஆரம்பிச்சா. அந்த ஜிலேபியோட சுவையால கஸ்டமர்ஸ் எல்லாம் அடிக்கடிக்கு அவ கடைக்கு வந்தாங்க. எனக்கு ஒரு 1/2 கிலோ ஜிலேபி கொடுமா. எனக்கு ஒரு 1/4 கிலோ கொடுமா. சுதாவோட கஸ்டமர்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷத்தோட சுதா செய்யற ஜிலேபிய சாப்பிட்டாங்க. இங்க பாரு தங்கச்சி, இது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. இந்த மாதிரி ஜிலேபிய நான் சாப்பிட்டதே இல்லம்மா. ரொம்ப நன்றி. மொத்த பகல்பூர்லயும் சுதாவோட ஜிலேபி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, ஜனங்க எல்லாருமே லைன்ல நின்னு ரொம்ப பொறுமையா ஜிலேபிய வாங்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. சுதா காலையில சூரியனை போலவும் இரவு நிலாவை போலவும் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா. கொஞ்ச நாள்லயே சுதா பக்கத்துல இன்னொரு கடையும் ஓபன் செஞ்சா. அவளோட வியாபாரம் பெருகிடுச்சு. சுதா பகல்பூர் பக்கத்துல ஒரு பெரிய வீடும் கட்டிட்டா. அது அவளோட சொந்த வீடு. அப்புறமா அவளோட சித்தப்பாவுக்கும் போன் பண்ணா. சித்தப்பா, உங்களால தான் நான் என்னோட சொந்த வீடு கட்டி இருக்கேன். ரொம்ப நன்றி சித்தப்பா. ரொம்ப நல்லதுமா. எனக்கு உன் மேல அந்த நம்பிக்கை இருக்குமா. கடவுளுடைய ஆசீர்வாதத்தால நீ இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறமா. நல்லா இருமா. முகேஷோட கண்ணுல கண்ணீர் வர ஆரம்பிச்சது. இன்னைக்கு அவரோட கனவு நிறைவேறிடுச்சு. அவரோட சித்தியோட கொடுமையிலிருந்து சுதா தப்பிச்சத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. சுதாவுக்கு இப்ப யாரோட உதவியும் தேவையில்லை. அவளோட வாழ்க்கையை இப்போ அவளே வாழ்ந்துப்பா.